மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. வீடியோ பார்க்க வந்திருக்க யாராச்சும் 20 வயசு கீழே இருக்கிறீங்க, சின்ன பசங்க யாராச்சும் பார்க்க வந்திருக்கீங்க, இல்லை கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் வந்திருக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க, பார்க்கவே கூடாது. நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ அதனால் முற்றிலும் அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேறு நிறைய பேய் கதைகள் இருக்குது நம்ம சேனல்லே, நீங்கள் அதை போய் பார்க்க போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெரியவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமருங்க. என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் தயாராகிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கதையை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில் ஒரு விஷயத்தை பார்த்துருந்துருப்பீங்க. பட் அதை காட்டிலும் பல அமானுஷங்களும் பல திகில்களும் அதெல்லாம் தாண்டி சென்டிமெண்ட்டால் வந்துட்டு நம்ம இதேமே நொறுங்குற லெவலுக்கு ஒரு சில கதைகள்லாம் உள்ள இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இப்போவே இருந்துக்கோங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். டேரெக்டாக நம்ம இது என்ன சம்பவம், எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக விலாவரியாக பார்க்க போயிடலாங்க. குறிப்பாக இந்த சம்பவம் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு சம்பவமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஊட்டி ரிசார்ட்டில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது, கொடைக்கானல் ரிசார்ட்டில் ஒரு சம்பவம் நடக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, மேபி லவ்வர்ஸு இல்லை கப்புள்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போயிருப்பாங்க. அப்படி போன இடத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமானுஷமான விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதைத்தான் நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் காலங்காலமாக கேட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க. பட் இங்கே என்ன அப்படின்னா, கதையே வேறங்க. ஏன்னா அந்த ரிசார்ட் ஓனர் இருக்கார் பாருங்க, அவரே வந்துட்டு அவர் ரிசார்ட்டில் உள்ள ஒரு அமானுஷமான விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கார். ஈவன் அந்த ரிசார்ட் ஓனரு அந்த ரிசார்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே ஓனராக இருந்துட்டு இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கும் போது வந்துட்டு அவர் எந்த லெவலில் வந்துட்டு மனதில் உடஞ்சி போயிருப்பார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, ஓகே கேஸ், வாங்க நம்ம டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க வரலாம். அதுக்கு முன்னாடி நண்பா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, என் ஃபேஸை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக அமானுஷமான கதைகள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் உண்மையாக நடக்கப்பட்ட அமானுஷமான கதைகள் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிடுங்க. டேரெக்டாக நம்ம இன்றைக்கான இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போயிடலாங்க. முதல்ல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த ரிசார்ட்டில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்பர் இல்லை வாட்ச்மேன் மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த நபருடைய பொண்ணு, அந்த பொண்ணு தான் நம்ம வீடியோஸ் பார்த்து அவங்க நம்மளை இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க, ஸோ அங்கே ரிசார்ட்டில் அப்பா வேலை பார்த்த ரிசார்ட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்ன விஷயத்த அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக வந்துட்டு படித்து பார்த்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இது முழுக்க ஒரு உண்மை சம்பவம். எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கொடைக்கானல் இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரிசார்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம மதுரையில் ஒரு சின்ன விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்புறமா கொடைக்கானல் போனோம். ஏன் அப்படின்னா, இந்த ரிசார்ட்டுடைய ஓனர் இருக்காரு பாருங்க, அவருக்கு ஊர் வந்துட்டு ஆக்சுவலி மதுரை தான். மதுரையில் இருந்தால் வந்துட்டு ஃபேமிலி இருக்கிறாங்க, எல்லாருமே அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ரிசார்ட்டுக்கு எப்போ போகிறோம்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை வந்துட்டு மாதத்துக்கு 2 முறை வந்துட்டு இப்படி எல்லாம் ஒழுங்காக போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கறதுக்காக மட்டும் மதுரைக்கு அப்பப்போ போயிட்டு வரதை அந்த ரிசார்ட் ஓனர் பழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. அந்த ஓனர் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முகேஷ் அப்படிங்கிறவருங்க. இப்போ அவருக்கு திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வரன் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு வரன் பார்த்த வரன் அமைஞ்சிருச்சு. அமைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ அவருக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் கிராண்டாக மதுரையில் தான் ஒரு பெரிய மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மணப்பெண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியா அப்படிங்கிறவங்க. முகேஷ் மற்றும் பிரியா இவங்க 2 பேர் தான் தம்பதியினருங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அழகான திருமணம் மட்டும் மதுரையில் நடந்து முடிஞ்ச கையோட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி வந்துட்டு யாருக்கு திருமணம் பண்ணாலும் ஒரு 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா ஹனிமூன் போகிறது வழக்கம் இல்லையா. அதுவும் இந்த மாதிரி பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, ஃபாரின் போகணும், மாலி போகணும், அங்கே மாதிரி வந்துட்டு மணாலி போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேற லெவலில் வந்துட்டு அவங்க ஹனிமூன் பிளானை போடுவாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா என்னதான் அரேஞ்ச் மேரேஜ்னாலும் லவ் கம்ஸ் அரேஞ்ச் மாதிரி தான். அதாவது என்ன, அவங்க பார்த்துருக்காங்க, பார்த்த இடத்துல பிடிச்சி போயிருக்குது, 2 பேர் வீட்லேயும் பேசியிருந்துருக்காங்க, பேசினதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தான் வந்துட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு லவ் மேரேஜை பக்காவாக பிளான் பண்ணி அரேஞ்ச் மாதிரி பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு ஓரளவு இவரை பற்றி தெரியும், இவருக்கு ஓரளவு அந்த பொண்ணை பற்றி தெரியும். ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவர் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்காரு, எனக்கு வந்துட்டு சொந்தமாக வந்துட்டு கொடைக்கானல் ரிசார்ட் இருக்குது, அதுவும் நார்மல் ரிசார்ட் மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட கொடைக்கானல் இருக்கக்கூடிய ரிசார்ட் வந்துட்டு நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தனிமை விரும்புவாங்க பாருங்க, கப்புள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அலோன் லவ்வர்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க. இல்லை டீம் அங்கேருந்து இப்போ சென்னையில் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கவங்க ஏதாச்சும் டீம் ஒர்க் இருக்கும், காட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண போவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் தான் காட்டுக்குள்ளே தங்குவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரியஸான ரிசார்ட் தான் இவங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக இவர் தான் சம்பாதிச்சு வாங்கினது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாதுங்க. அந்த முகேஷ் அப்படிங்கிறவர், இவர் அப்பா அந்த ரிசார்ட் நடத்திட்டு இருக்காங்க, இவங்க அப்பாவுக்கு அப்பா இன்னொருத்தர் ரிசார்ட் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பூர்வீகமாக வந்துட்டு இருக்கக்கூடியது அந்த ரிசார்ட்டு. ஸோ அதனால் இப்போ அந்த முகேஷ் வந்துட்டு அவங்க அப்பாவுக்குள்ளது அப்படிங்கிறனால இவர் ஓன் பண்ணிட்டு இவர் அந்த ரிசார்ட்டை நடத்தி வந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணுகிட்ட ஏற்கனவே இந்த ரிசார்ட்டை பற்றி நல்லா ஹைப் ஏற்றி வச்சிருக்காரு. சுற்றி வந்துட்டு நைட்லாம் வெளியே போக முடியாது, வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹைப் ஏற்றி வச்சிருந்ததுனால அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, ஹனிமூன் எங்கே போகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரிசார்ட்டுக்கே போகலாம்
போகலாம். எதுக்கு நம்ம வந்துட்டு காசு செலவு பண்ணி வேஸ்ட்டாக அந்த மாதிரி போய்கிட்டு நம்ம ரிசார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி வந்துட்டு நம்ம தான் அங்கே ஓனர் அப்படிங்கும்போது இன்னும் நம்மளை வந்துட்டு பயங்கரமாக கவனிச்சுப்பாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப சுதந்திரமாக அந்த ரிசார்ட்டில் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும், காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், எனக்கு வந்துட்டு காட்டுக்குள்ளே சுற்றுறதுலாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்தாங்க. அதாவது ட்ரிப்லாம் அப்பப்போ ஆல்ரெடி காலேஜ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் ட்ரிப்பு போகிறது இல்லை வந்துட்டு மலை ஏறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் பிரியா அப்படிங்கிறவங்க. இப்படி இருக்கும்போது என்ன அந்த முகேஷன் சொல்கிறாரு, சரி ஓகே எனக்கும் ஒன்று பிரச்சனை நம்ம அங்கே போகலாம். ஆக்சுவலி அங்கே போகிறதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த முகேஷுடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா வருணமாயி அப்படிங்கிறதாங்க பேரே ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவருடைய சமாதி இருக்குது பாருங்கள், இறந்ததுக்கப்புறம் அவருடைய சமாதியை அந்த ரிசார்ட்லேயே பின்னாடி புதைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா இப்போ அந்த ரிசார்ட்டுக்கு அவங்க போகிறதுனால அவங்க அந்த ஹனிமூனையும் என்ஜாய் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சமாதி அங்கே இருக்கிறதுனால அந்த சமாதி கிட்ட போய் ஆசீர்வாதமும் இவங்க வாங்கிக்கிட முடியும். ஸோ அதனால் 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபேமிலிலையும் சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் முதல்ல போய்ட்டு அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருந்தோம், வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் நம்ம ரிசார்ட் எல்லாம் நம்ம பாப்பாக்கு அதான் பாப்பானா அந்த பிரியா இருக்காங்க இல்லையா அவங்கள பாப்பான்னு சொல்கிறாங்க அந்த முகேஷ் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் பாப்பாக்கு எல்லாத்தையும் நான் சுற்றி காமிச்சிட்டு இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாமே பாப்பாக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த முகேஷ் சொல்கிறாரு. அவங்க வீட்லேயும் சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்ன ரீசனால மேரேஜ் ஆகி ஒரு வாரம் போயிருச்சுங்க. ஏன்னா ஒரு வாரம் அந்த மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், சொந்தக்காரங்க வந்து போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொந்த காரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒன்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிடலங்க, ஜஸ்ட் இவங்களும் இவங்க ஒய்ஃப் தான், அதாவது முகேஷுடைய ஒய்ஃப் பிரியா, இவங்க 2 பேர் மட்டும் அவங்க கார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மதுரையிலேருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கு அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவல் ஜர்னி அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப்பில் இருந்துட்டு இருந்துச்சான். ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவி திருமணம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாங்க மதுரை டு கொடைக்கானல், ரோடே எந்த லெவலில் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் தனியாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்துட்டு அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்குது, அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதான் முதல் மிஸ்டேக். என்னென்னா வண்டியை வீட்டிலேருந்து வெளியே எடுக்கிறாங்க, எடுக்கும்போதே ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதை வந்துட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டாங்க. என்னன்னா அவங்க வீட்டிலேருந்து வெளியே எடுக்கும் போதுன்னா மேலே வந்துட்டு இது இருக்குங்க, டெரஸ்ட் இருக்கும், அதனால் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும், வந்து முன்னாடி காம்பவுண்ட் வால் இருக்குங்க, பெரிய கேட்டு, அந்த கேட்டை தாண்டி வெளியே வருவாங்க இல்லையா. கரெக்டாக அப்படி வெளியே வரும்போது என்ன இருக்குதுன்னா அவங்க கார் அந்த டிரைவர் சீட் இருக்கு பாருங்கள், அதுக்கு நேர் வந்துட்டு அந்த கண்ணாடிக்கு மேலே வந்துட்டு ஒரு காக்கா எச்சம் பண்ணிருச்சு. ஆக்சுவலி இது ஒரு அபசகுணமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்க தோணும். பட் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வண்டியை பொறுமையாக வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காருங்க. எடுத்துகிட்டு வரும்போதே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த காக்கா எச்சம் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வைப்பரை போட்டார் பாருங்க, வைப்பரை போட்டு அந்த தண்ணி அடிக்கும் பாருங்க. அப்படி அடித்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த எச்சம் அந்த கண்ணாடி ஃபுல்லாக பரவி ஒரு 2-3 செகண்ட் கண்ணாடி எதுவுமே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அது அவர் வீடு தான் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு எப்படி வண்டியை திருப்பணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பல வருஷமாக அந்த இடத்துல இருந்து வண்டியை வெளியே எடுத்து ரோட்டு கொண்டு போயிருக்காரு இல்லையா. அந்த ஒரு நினப்பிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பரவாயில்ல கண்ணாடி திபிலாட்டி நம்ம வந்துட்டு வண்டியை திருப்பிடுறோம் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வண்டியை ஸ்லைட்டாக திருப்பியிருக்காரு. திருப்பும் போது என்ன இருக்குதுன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்காரங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த கார்காரங்க நினச்சிட்டாங்க இவர் கரெக்டாக தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. இவர் கண்ணாடி இந்த மாதிரி ஆயிருக்கிறது, இவர் கண்ணு தெரியாமல் போடுது, இந்த விஷயங்கள்லாம் ஆப்போசிட்டில் வந்து காருக்கு தெரியல. அவர் நம்ம கரெக்டாக தான் போகிறோம்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக லேண்டில் வந்துட்டு இருந்தார் இல்லையா. வந்த கார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவருக்கு அந்த 2 செகண்ட் வந்துட்டு அந்த கண்ணாடி மறைஞ்சதுனால அந்த காரில் போய் முட்டிட்டார். வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும் போது இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ங்க. முட்டினதில் என்னாச்சுன்னா அவங்க கொஞ்சம் அந்த ஆப்போசிட் வந்த காருக்காரர் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருப்பார் போல், முட்டினதில் இவர் கார் பயங்கரமாக அடிங்க, நல்லாவே அடிபட்டுருச்சு. ஸோ அதனால் என்ன டக்குன்னு வெளியே வந்து அந்த பஞ்சாயத்துலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படியும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா சொன்ன கேளு, இந்த மாதிரி நீ கிளம்பும் போதே அபசகுணமாக இருக்குன்னா இன்றைக்கி போவான்டான், நாளைக்கு போ, இல்லை வந்துட்டு நான் ஜோசியரை பார்த்து சொல்கிறேன். அவங்க வந்துட்டு ரொம்ப ஜோசியத்தை நம்பக்கூடிய ஆட்களுங்க. நான் ஜோசியரை பார்த்து என்ன பண்ணலாம் எதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏன்னா இது கல்யாணம் முடிச்சு நீ வந்துட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுவும் அப்பாவை நீ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், எனக்கு சரியா படலப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இங்கே பாருமா நீ இன்னும் அந்த காலத்து ஆள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் யாரை பார்க்க போகிறேன், அப்பாவை பார்க்க போகிறேன், நம்ம ரிசார்ட்டுக்கு நான் போக போகிறேன், எத்தனை டைம் போய்ட்டுருக்கேன், 1 நாள் போகிறேன்னா 2 நாள் போகிறேன், கணக்கு இல்லைம்மா, நான் கொடைக்கானலுக்கு போனது கணக்கில்லாத டைம் போயிருக்கேன். ஸோ அதனால் இது ஒரு மேட்ரு இல்லை, இதை விட பெரிய பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குதான்னு எனக்கு உனக்கு தெரியாது அப்படி மாதிரி அந்த பையன் பழைய ஆக்சிடென்ட்லாம் சொல்லி அவங்க அம்மாட்ட பேசும்போது அப்போது அவங்க அம்மா சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே பாருப்பா அது வேறு இது வேறு, அப்போ நீ வந்துட்டு தனியாக இருந்த, நீ வந்துட்டு ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் இருக்கிறது வேறு ஒரு விஷயம், இப்போ நீ திருமணமாகி அதுவும் மனைவியை நீ கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு விஷயம் தடங்கள் ஏற்படுதுன்னா இது எனக்கு சாதாரணமாக படலை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஏற்கனவே சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கேட்குற மாதிரி இல்லை, அவர் கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த காரை தூக்கி அப்படியே உள்ளே விட்டுட்டு அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி இந்த காரை சரி பண்ணி வச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரங்களை சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அடுத்து இன்னொரு காரை வச்சிருந்துருக்காரு. அந்த காரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே வரார். அப்போவே அவங்க அம்மா அங்கே இருந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்குது. அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி கிளம்பி போகும்போது பக்கு தான் இருந்துட்டு இருக்குது போல், பார்த்து போயிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சு விட்றாங்க. இவர் அதுக்கப்புறம் ட்ராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. பட் போகிற வழிலாம் நல்லா தான் இருந்துட்டு இருக்குது. போகிறாங்க, போகிற வழி
நல்ல ஒரு கடையில் வந்துட்டு டீயை குடிக்கிறேன், குடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த வத்தலை கொண்டு அந்த ஜங்ஷன் இருக்குது பாருங்க, அதில் வந்து ரைட் எடுக்கணும், ரைட் எடுத்தால் தான் ஸ்ட்ரைட்டாக போனால் கொடைக்கானல் மலை ரோடு வந்துருங்க. போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி கொடைக்கானல் மலை பிரதேசமாக இல்லை வந்துட்டு ஏதோ இளவரசி ஏதோ ஒன்று உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆச்சு, இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போகலாமா மாமா அப்படிங்கிற மாதிரி. என்ன ஆக்சுவலி அந்த பொண்ணு அவங்கள மாமான்னு கூப்பிடுறாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா பாப்பான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு மாமா இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவங்ககிட்ட கேட்கும் பொழுது சரி ஓகே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, காரை திறந்து இறங்கி அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தெரிகிற மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் வெளியே வந்தாங்க, வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. திரும்ப காருக்குள்ளே ஏறலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காரு தெரியாதனமாக சென்ட்ரல் லாக் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி ஒரு ஓல்டு மாடல் கார் தான் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் லாக் ஆயிடுச்சு. இப்போ புது மாடல் காரில் பார்த்தீங்கன்னா சாவி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கார் சென்ட்ரல் லாக் ஆகாது. இப்போ இவருக்கு அது பழைய மாடல் அப்படிங்கிறனால உள்ளே இருக்கும்போது இது ஒரு சில டைமிங் தானே கொடுப்பாங்க, அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்துட்டு டோரை வந்துட்டு லாக் பண்ணல எதுவும் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். சாவி உள்ளே இருந்து இப்போ என்ன சென்ட்ரல் லாக் ஆகி போச்சு. இவர் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. என்னடா திறந்து பார்க்குறாரு, திறக்க மாட்டேங்குது. இப்போ ஒய்ஃப் கேட்குறாங்க, அதாவது அந்த பாப்பா கேட்குறாங்க, மாமா என்னாச்சு மாமா கார் திறக்க மாட்டேங்குன்னு கேட்கும்போது நல்ல வழங்க அது ஒரு செக் போஸ்ட் இருக்கிற ஏரியாங்க, அதை அலாடி வரத்தை தான் வந்துட்டு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருந்துருக்கும், எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவர் திறக்க ட்ரை பண்ணுறாரு, திறக்கவே முடியல. என்னடா இப்படி ஆயிடுச்சாடா, நம்ம போகிறதுக்குள்ளே என்ன இவ்வளோ தடங்கள் நடந்துட்டு இருக்குது, சாவியை உள்ளே வச்சு போட்டோம், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காருங்க தானே. அப்படி யோசிச்சாலும் இப்போ கீழே போய் போலீஸ்காரங்கிட்ட அந்த செக் போஸ்ட்டில் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அவங்க இந்த நேரத்தில் நீ எதுக்கு இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டினா அப்படிங்கிற நம்மகிட்ட கேட்டு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் லக்கி எப்படி வந்து அமைது பாருங்க. போகிற ஒரு ரோட்டில் இவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு கார் போய்கிட்டு இருக்குது. அப்படி போகிற காரு வாலண்டியராக நிப்பாட்டி அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து சார் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்குறாங்க. இது கண்டிப்பாக ரோட்டில் நிறைய பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தால் உங்களுக்கே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அண்ணா வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த அண்ணா சொல்கிறாங்க, இல்லை இப்படி டோருக்குள்ளே நான் சாவி வச்சு பூட்டி போட்டேன், இப்போ கார் டோரை திறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா சொல்லும்போது இருங்க நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அப்போ கூட அவர் சொல்கிறார், சார் நான் மெக்கானிக் தான் சார், எனக்கு தெரியும் சார், நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அண்ணா சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் எப்படியோ போராடி பார்த்தீங்கன்னா அந்த காரை திறந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இந்த அண்ணா அமௌண்ட் கொடுத்தா அந்த அமௌண்ட்லாம் வேண்டாம் சார், நான் வந்துட்டு சும்மா ஹெல்ப் தான் பண்ணேன், நீங்கள் அமௌண்ட்டுக்காக நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் தன்மையாக சொல்லிட்டு போயிருக்காருங்க. பாருங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஆட்களும் இன்னும் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட்டு கிட்ட கொடைக்கானல் போய் ரீச் ஆயிடுச்சுங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரிசார்ட்டுக்கு போகிற வழி, கொடைக்கானல் இருந்து ரொம்ப தூரம் போனுங்க ரிசார்ட்டுக்கு போகிற வழி, பின்னாடி அந்த பூம்பாறை மன்னன் இருக்கு பாருங்க, அந்த ரூட்டில் போய் அங்கேருந்து தனியாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ரிசார்ட் இருக்குது. அங்கே போகிறதுக்குள்ளே நல்லா இருட்டிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்க ரிசார்ட்டை நோக்கி பயணத்தை பண்ணி போய்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்காங்க, ஈவன் அந்த பூம்பாறை மன்னன் ஒரு ஏரியா கூட வந்துருந்துருக்காங்க. பட் இப்போ அந்த ரிசார்ட்டுக்குள்ளே போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்க்குறது ஏதோ அந்த டிவியில் டிஸ்கவரி சேனலில் பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஏதோ காட்டுக்குள்ளே கார் ஓட்டிட்டு போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கு போல் அந்த பொண்ணுக்கு ஃபீலிங் அப்படி தான் இருந்திருக்கு அன்றைக்கி. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க மாமா தானே அந்த கணவர் இருக்கார்லே, அவர்கிட்ட மாமா என்ன மாமா இப்படி இருக்குது, இவ்வளோ அடர்த்தியாக இருந்துட்டு இருக்குது காடு அப்படின்னு சொல்லும்போது இதுவே நீ பார்த்து இந்த மாதிரி ஆனால் எப்படி இன்னும் போக போக பயங்கரமாக இருக்கும், நம்ம ரிசார்ட் இந்த காட்டுக்குள்ளே தான் தனியாக இருந்துட்டு இருக்கு, அப்போ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு திரும்ப கேட்குறாங்க, ஏன் நைட்லாம் வெளியே வந்து உண்மையிலே விலங்குலாம் வருமானு கேட்கும்போது நைட்லாம் கதவே திறக்கக்கூடாது, அப்படி வெளியே வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க, நம்ம கேம்ப் ஃபயர் போட்டு தான் உட்காந்துருக்கணும், கேம்ப் ஃபயர் இல்லாமல் வெளியே உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட்டு கிட்ட வந்துட்டாங்க. அந்த ரிசார்ட்டு கிட்ட வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த ரிசார்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய 2 நபர் இருக்காங்க. அந்த 2 நபரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாசலில் உட்காந்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இருந்துட்டு இருப்பார் போல. அது இவங்களுடைய ஓன் ரிசார்ட் தான். இவர் முன்னாடியே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கிளம்பி வரோம், அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ரிசார்ட்டே கொஞ்சம் லிமிட்டட் அண்ட் லக்ஸரி ரிசார்ட் தாங்க. ஸோ அது மட்டும் தான் இப்போ ஓனரே வராங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் பக்காவாக லக்ஸரியாக க்ளீன் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அங்கே இருக்க ஹெல்ப்பர்ஸுங்க. இப்போ வராங்க, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன இருட்டிருச்சு அப்படிங்கிறனால நம்ம நாளைக்கு காலையில் வந்துட்டு எதனாலும் பார்த்துக்கலாம், அன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த கணவன் மனைவி 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி 2 பேரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்ட்டை எனக்கு இந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஃபுட்டு ஆர்டர் கொடுக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹீட்டர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரிசார்ட்டில் 2 பேர் குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் ஜஸ்ட் ரிலாக்ஸாக தூங்கியிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, அவங்களுக்கு கொடுத்து அந்த ரூமில் வந்துட்டு படுத்து தூங்கியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுதுங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 மணி போல் தான் எந்திக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது ரொம்ப கூலாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த 10 மணிக்கு தான் எல்லாருமே எந்திக்க தோணும். நம்ம ட்ரிப் போனால் நம்மளும் அந்த மாதிரி தான் எந்திரிச்சிருப்போம். அப்படி எந்திரிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குளிச்சு எடுத்துட்டு
அவங்க அப்பாவுக்கு ஒரு மாலை ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த மாலை எடுத்துகிட்டு போய் என்னென்னா அந்த ரிசார்ட் இருக்குன்னா அந்த ரிசார்ட் ஜன்னல்ல இருந்து பார்த்தா கூட அவங்க அப்பா சமாதி தெரியும். அந்த சமாதிக்கு வா, எங்கள் அப்பா சமாதி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு இதுதான் எங்கள் அப்பா சமாதி, இங்கே தான் புதைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா சமாதியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா 2 பேரும் கும்பிட்டுட்டு இருக்காங்களாங்க. அப்படி கும்பிட்டுட்டு இருக்கும்போது என்னன்னா கண்டிப்பாக வந்துட்டு சாமி கும்பிட்றோம் இல்லை வந்துட்டு சமாதி ஏதோ ஒரு விஷயத்தை கும்பிட்றோம்னா கண்ணை மூடுவோம் இல்லையா? அப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பொண்ணை காணும், தன்னுடைய மனைவியை காணும். இதுதான் ஃபஸ்ட்டு அமானுஷ சம்பவம் ஆரம்பிக்கிறது. ஈவன் எத்தனை மணிக்கு பாருங்கள், ஒரு 10-11 மணி போல் மத்தியானம் போல் பக்கத்தில் இருந்துட்டு இருந்தால் பொண்ணை காணும். இவர் கண்ணை திறக்காரு, சரி இங்கே தான் எங்கேயாச்சும் இருந்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை கவனிக்கல. அந்த பூவை அப்பாவுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரி எங்கே போயிருக்கான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, பொண்ணை காணும். இப்போ உடனே அந்த பொண்ணு பேரை சொல்லி பிரியா எங்கே பிரியா இருக்க, பாப்பா பாப்பா அப்படிங்கிற மாதிரி நான் பாப்பா தான் கூப்பிடணும் சொல்லியிருந்தேன். அவர் பாப்பா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. அவர் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கூப்பிட்டாருங்க. அந்த 5 நிமிஷம் அவர் நினச்சிக்கிட்டாரு ஒருவேளை நம்மகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து விளாண்டுட்டு இருக்கா போல பாப்பா, நம்மகிட்ட சும்மா பயங்காட்டி விளாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அவர் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் இப்போ என்ன ஒரு 5 நிமிஷம் தாண்டும் போது தான் அவருக்கு தெரிய வருது உண்மையிலேயே பாப்பாவை காணும், பிரியாவை காணும், எங்கே போனால் தெரியல அப்படி மாதிரி என்ன ரொம்ப சத்தம் போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி நேரம் என்ன பண்ணிட்டாருன்னா ரிசார்ட்டுக்குள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அங்கே ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கூப்பிட்டுட்டு என் ஒய்ஃப் வந்தால் பார்த்தீங்களா, பிரியா வந்தால் பார்த்தீங்களா அப்படி மாதிரி என்ன அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க இல்லை சார் வரல சார் அப்படி மாதிரி என்ன அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு ஒன்றும் ஓடல, என்ன இங்கே வரலன்னு சொல்கிறீங்க, எங்கே சார் பார்த்தீங்க கடைசி அப்படிங்கிற அந்த ஒர்க்கர் கேட்கும்போது இல்லை எங்கள் அப்பா சமாதிக்கு 2 பேரும் பூ வச்சுட்டு மலர் வச்சுட்டு வணங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம், கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ளே காணும், நான் எங்கேயாச்சும் சும்மா ஒளிஞ்சிருப்பான்னு பார்த்தா அவளை காணுமே அப்படின்னு சொல்லும்போது இப்போ கூட அந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் எதுவும் சும்மா விளையாடுறாங்களா இருக்கும் அவங்க கூட அப்படின்னு சொல்லும்போது யோ விளையாடுறாங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே தேடிட்டு இருக்கியா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இருந்தால் காணும், இவ்வளோ நேரமாக விளாண்டுட்டு இருப்பா, எனக்கு பயமாக இருக்குது, சரி எல்லாரும் ஒவ்வொரு இடமா போய் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரிசார்ட் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே தேடிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எங்கேயுமே காணுங்க. இப்போ எல்லாருக்கும் நெஞ்சு டம்மு துடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு, எங்கே போயிருப்பாங்க தெரில அப்படின்ட்டு. ஏன்னா இவர் ஓனர் அவர் கண்டிப்பாக துடிக்கும், முகேஷ்க்கு துடிக்கும் தன்னுடைய மனைவியை காணலன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஓனர் வந்திருக்காரு, ஓனர் பொண்ணு வந்துட்டு இந்த ரிசார்ட்டில் காணாம போச்சுன்னா கண்டிப்பாக இவர் அந்த வேலை பார்க்குற எல்லாருமே கேட்பார் அப்படிங்கிறனால அவங்களும் இன்னும் பயத்தோடு வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு ஒர்க்கருங்க அவர் வந்துட்டு ஐயான்னு பயங்கரமாக கத்தி கூப்பிட்டு ஒரு மாதிரி அலறி கூப்பிட்டுருக்காரு. என்ன ஆச்சுன்னு பயந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதான் அந்த சமாதி இருக்கு பாருங்க, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா மரங்களாக இருந்துட்டு இருக்கு, அந்த ஏரியா கிட்ட தான் ஒரு ஒர்க்கர் என்னத்தையோ பார்த்துட்டு வந்து கூப்பிட்டுருக்காருங்க. இப்போ இவங்க எல்லாரும் அங்கே போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா என்ன அப்படின்னா அங்கே ஒரு மரத்தில் ரத்த கரையும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏதோ துணி இருக்குது. இந்த துணியை பார்த்தா என்ன அப்படின்னா அவர் கேட்குறாங்க, ஐயா இது உங்கள் மனைவி போட்டிருந்த துணியை பாருங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி அது அவருடைய ஒய்ஃப் போட்டிருந்த அதே துணி தான். அந்த துணியில் வந்துட்டு அந்த மாதிரி ரத்தமாக இருந்திருக்குது. இதை பார்த்து என்னாச்சுன்னு தெரியல அப்படி மாதிரி பதட்டத்தில் அவர் இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒருவேளை அது இருக்குமோ, வந்து அடிச்சிருக்குமோ அப்படி மாதிரி என்ன அவர் இன்னொருத்தர் சொல்கிறாரு. உடனே இப்போ இவருக்கு ஓனருக்கு ஒன்றும் புரியல, முகேஷ்க்கு என்ன சொல்கிறீங்க, எது வந்து அடிச்சிருக்கும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இப்போ மழைக்காலத்தில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க, வனத்துறையினர்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே சிறுத்தை வருது, அதை பிடிக்கிறதுக்குலாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அந்த சிறுத்தை தான் வந்துட்டு தூக்கிட்டு போயிருப்பாங்க, எதுவும் என்னைக்குன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஊரில் சொல்லிட்டு இருக்காங்க, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படி மாதிரி அவர் பயந்து போய் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த முகேஷ் அப்படிங்கிறவர் யோ சிறுத்தை தூக்கிட்டு போச்சுன்னா அவள் தூக்கும்போது கத்த மாட்டாளா, இல்லை வலிக்குதுன்னு அலற மாட்டாளா, நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன் சமாதிக்கு முன்னாடி, என் பக்கத்தில் அவளை நின்று சாமிக்கு அதாவது அப்பாவை கும்பிட்டுட்டு இருக்கோம், கும்பிட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தா அடுத்த செகண்டில் காணாமல் போயிருக்காரு, என்ன சிறுத்தை வந்துட்டு வாயை பொத்தியை கூப்பிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு டென்ஷனாகி கத்த ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஐயா இங்கே பாருங்கள் நீங்கள் கத்தி பிரயோஜனம் இல்லையா, நாங்கள் சொல்கிறோம் தப்பாக நினைக்காதீங்க, இந்த ரிசார்ட்டு கொஞ்சம் சரியில்லைதாயா அப்படி மாதிரி என்ன அவர் சொல்லும்போது என்ன ஏன் ரிசார்ட்டை பற்றி என்கிட்டே சொல்கிறியா அப்படி மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டக்குன்னு அந்த இன்னொரு இந்த ரத்தத்தை பார்த்தாரு பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கையை நீட்டி காமிச்சிருக்காங்க. காமிச்சா அந்த அவங்க அப்பா சமாதிங்க கொஞ்சம் தள்ளி போனால் இன்னும் கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பவுண்டரி ஏரியா, அதாவது அந்த ரிசார்ட் ஓனர் இருக்கார் இல்லையா அவருடைய பவுண்டரி ஏரியா, அந்த பவுண்டரி ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருக்குது, அந்த மேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு படுத்துக்கிட்டு கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்காந்துட்டு எதையோ வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது அவங்க அவ்வளோ பேரும் பார்த்துட்டு ஐயா இது உங்கள் ஒய்ஃப் தானே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சொல்லிட்டு நேராக அவர் ஓடி போயிருக்கார் முகேஷ். ஓடி போயிட்டு பார்த்தா அங்கே அந்த பொண்ணு இவங்கெல்லாம் வந்திருக்கிறது கூட தெரியாமல் அந்த பொண்ணு அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு இந்த மாதிரி ஏதோ அவங்க வாய்க்குள்ள என்னமோ வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் நின்றுட்டு பிரியா பாப்பா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, உன்னை காணுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி எவ்வளோ நாய் மாதிரி அழிஞ்சு தேடிட்டு இருந்துட்டு இருக்கோம், அங்கே என்ன ரத்தமாக இருக்குது, உன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, உன் ட்ரெஸ்ஸை கட்ட அப்படி மாதிரி வந்துட்டு எந்திரி அப்படி மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு எந்திரிக்க மாட்டேங்குது. அப்படி உட்காந்துட்டு நீங்கள் என்னமோ கற்றுங்க, இந்த செவடங்காலத்தில் ஊதுன சங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே அதுக்கு மேலே அந்த அந்த ஒரு மேடு மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே படுத்துட்டு கால் மேலே கால் தூக்கி போட்டுட்டு என்னமோ நோண்டிகிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக எதையோ வச்சு கையில் வச்சு நோண்டிகிட்டு இருக்காங்க. இவர் கத்துறாத ஹஸ்பண்டு
ஒழுங்கா இப்போ எஞ்சி வரப்போறியா இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னு இவர் கத்துறாரு, இவங்க கூப்பிடுறாங்க. பின்னாடி இருக்க அந்த வேலைக்கார ஆட்கள் வந்து நிற்பானுங்க பாருங்க, அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் இவங்களை விட்டு தள்ளியே இருக்கிறாங்க. என்னன்னா இவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு கத்திட்டு, அவங்களாம் பயந்து போய் ஒரு மாதிரி ஏதோ நடுங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னையாச்சு ஏன் நடுங்குறீங்க, அதான் ஒழுங்காக தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா ஒன்றும் இல்லையா, சரி நீங்கள் கூட்டிட்டு வாங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரிசார்ட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த வேலைக்கார ஆட்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு இவர் கையை பிடிச்சி இழுத்தா இருப்பாருங்க. இழுத்ததான் அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாதிரி இப்போ எறிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த செகண்ட் ஏதோ மாறின மாதிரி இருந்திருக்கு. அந்த பொண்ணு மாறிட்டு என்னங்காச்சு என்னாச்சுங்க அப்படி மாதிரி என்ன அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சா உன்னை காணும் சொல்லி நாங்கள் காடு ஃபுல்லாக நாங்கள் தேடிட்டு இருந்துட்டு இருக்கோம், சரி உனக்கு ஏதோ ரத்தம் பட்டுருது அப்படி மாதிரி திரும்ப சொல்லி பார்க்கும்போது என்னன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடிங்க முதுகுல அந்த மாதிரி அந்த பொண்ணுடைய அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு அந்த இடம் வந்துட்டு ஏதோ நகத்தை வச்சு பறந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அந்த மாதிரி வந்துட்டு ரத்தம் அந்த தடமும் தெரிஞ்சிருக்குதுங்க. என்னாச்சு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க 2 பேரும் அந்த சமாதி கிட்ட சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ எனக்கு இந்த முதுகில் நீங்கள் கீரல் இருக்கிறது கூட நீங்கள் சொல்லி தாங்க தெரியுது, இப்போ நீங்கள் எழுப்பும்போது தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி இங்கே படுத்து கிடக்க இந்த மாதிரி என்ன தேடினேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே உண்மை தான் சொல்கிறீ அப்படின்னு சொல்லும்போது, என்ன ப்ராங்க் பண்ணுறியா எதுவும் எங்களை, நாங்கள் ஒன்று காணும் எப்படி தேடினா தெரியுமாடி அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணுட்டு அவர் சொல்லிட்டு சரி வா ரிசார்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிசார்ட்டு கூட்டு வந்திருக்காருங்க. அப்படி ரிசார்ட்டு கூட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வா நம்ம ரிசார்ட்டை சுற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி பகல் ஃபுல்லாக என்னென்ன வந்துட்டு அவங்க ரிசார்ட் இதுதான் இங்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த ரிசார்ட் மொத்தத்தையும் சுற்றி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிற மாதிரி வந்துட்டு அவங்க ஏரியா தானே, ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் தைரியமாக பார்த்திங்க வந்துட்டு எல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த ஹனிமூன் அப்படிங்கிறதே வந்துட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தானே இல்லையா, அது நேற்று ட்ராவல் பண்ணி வந்த டயர்ட்னால அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கல, இன்றைக்கி நைட்டு அவங்க ஒன்றா இருக்க போகிறாங்க. ஸோ அது எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நைட் ஆயிடுச்சுங்க, டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கதெல்லாம் சேர்த்துட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பெட்டில் படுத்தாச்சு, ஜென்ரலாக வந்துட்டு படுத்துட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவருக்கு அன்னைக்கு பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, யாருக்கு மாப்பிள்ளைக்கு அன்னைக்கும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா பகலில் அந்த நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் அந்த பொண்ணுக்கு முதுகில் வேறு அடிபட்டுருக்கு பாருங்கள், அந்த சம்பவம் இவரை ரொம்பவுமே மனதளவில் பாதிச்சிருக்குது. என்ன இருக்குது நம்ம ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே குழப்பமாக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க, அந்த பெட்டில் படுக்கிற வரைக்கும் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியாட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் படுத்து ஒரு சில நிமிஷத்தை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் சின்ன பசங்க வீடியோ பார்த்துருந்தாலும் பரவாயில்லைங்க, இதுக்கப்புறம் ப்ளீஸ் ஒரு போர்ஷன் பார்க்காதீங்க. ஸோ நானும் ரொம்ப டீப்பாலாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் மேல்கால் நான் சொல்லி முடிச்சுட்டு போகிறேன். ஏன்னா இங்கே இந்த சம்பவத்தில் தான் அந்த ஆத்மா ரொம்ப வந்துட்டு பாதித்த சம்பவம் நடந்திருக்குது, நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி படுத்திருக்காங்க, அவருக்கு விருப்பம்லாம் படுத்திருக்காரு. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்க வந்துட்டு என்னங்க அப்படி மாதிரி கூப்பிடுறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் கேட்டிருக்காரு. அப்போ இல்லைங்க என்னால் முடியல, நம்ம இன்றைக்கி 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக ஏதோ ஒரு வார்த்தைகள் கேட்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை இல்லை உனக்கு அடிபட்டுருக்குது, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி, என்ன நம்ம ரிசார்ட் தான் எப்போனாலும் பண்ணிக்கலாமா, இன்றைக்கி வேண்டாம் எனக்கு தோணலை அப்படி மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கையை வச்சு அவர் செஸ்ட் இருக்கு பாருங்க, அவர் நெஞ்சில் ஃபுல்லாக தடவிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்னால் முடியலைங்க வாங்க அப்படி மாதிரி சொல்லி இந்த பொண்ணு வாலண்டியராக வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி இந்த மாதிரி ஹக் பண்ணுறாங்க. அப்படி ஹக் பண்ணதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரத்தில் அந்த அவர் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தாலும் அவரும் மனுஷன் தான் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 2 பேரும் அந்த விஷயத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி 2 பேரும் அந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் ரொம்ப டீப்பாக பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி முத்தம் கொடுக்கும்போது என்ன இருக்குன்னா திடீர்னு ஒரு சில நிமிஷத்தில் சட்டமாக அந்த பொண்ணு பெருமூச்சு விட்டு இவரை தள்ளி விட்டுருக்காங்க கணவரை. இப்போ அப்படி தள்ளி விட்டோன்னா என்னாச்சு, ஏன் அந்த மாதிரி தள்ளி விட்ட, நீ தானே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் சொல்கிறாரு. இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நான் 7 தூங்கினேன்டி, நீ தான் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ தாண்டி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அடிபட்டுருக்கு, ஸோ எப்படிங்க மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உதட்ட பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறது, உதட்டில் ரத்தம் வர வந்துருக்கு. ஆக்சுவலி அது அவங்க முத்தம் கொடுத்து அந்த ரத்தம் வந்த மாதிரி தெரில, அது வேறு ஏதோ பல்லில் இருந்துல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரத்தமாக வடிக்குதுங்க மொத்தமாக. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவருக்கும் புரியுது அந்த பொண்ணுக்கும் புரியுது, என்னங்க இப்படி இவ்வளோ ரத்தம் வருது, என்னங்க பண்ணீங்க அந்த என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, வாஷ்ரூம் போயிட்டு அந்த மவுத்தை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நார்மலாக படுத்துருக்காங்க. அப்படி படுத்ததுக்கப்புறம் எல்லாருமே இப்போ ஹஸ்பண்ட் அவர் இருக்கார் பாருங்கள் முகேஷ், அவர் எம்மா உனக்கு என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல பார்த்துக்க, என்ன நீ பைத்தியக்காரன் ஆகிட்டு விட்ருன்னு நினைக்கிறேன், நான் 7 தூங்கிட்டு இருந்தேன் எழுப்பி இந்த மாதிரி விஷயத்தை நீ பண்ண வச்சுட்டு இப்போ ஏதோ நான் தான் பண்ணேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உனக்கு வாய் ஃபுல்லாக வர ரத்தம் வந்துட்டு இருக்கு, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படி மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரி ஒன்றும் பண்ண வேண்டாம் தூங்க அப்படி மாதிரி 2 பேர் சொல்லிட்டு 2 பேர் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2 பேர் படுத்துக்கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்காதுங்க, வாஷ்ரூம்லேருந்து திரும்ப தண்ணி ஒடிஞ்சிட்டு இருக்குது. அப்போ என்னன்னா இந்த பொண்ணு தான் லாஸ்ட்டாக வாஷ்ரூம் போயிட்டு வாய் அந்த ரத்தம் வச்சு பாருங்கள் பல்லு ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு, அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பொண்ணு உள்ளே போய் அந்த வாயை வாஷ் பண்ணிட்டு வந்துருந்தாங்க இல்லையா.
இப்போ திரும்ப பாத்ரூமில் தண்ணி விழுற மாதிரி சத்தம் கேட்டுட்ருக்கு. அப்போது அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னு, தண்ணி விழுற மாதிரி இருக்கு, ஒழுங்காக டேப்பை க்ளோஸ் பண்ணியான்னு கேட்கும்போது, ஏங்க நான் வந்து படுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ தண்ணி விழுற சவுண்டு கேட்குறேன், நீங்கள் எதுவும் போயிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் முகேஷ் அவரே கிளம்பி பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமில் போய் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, வாஷ்ரூம் திறந்து உள்ளே போகிறாரு. திறந்து உள்ளே போயிட்டு அந்த சிங்கில் பார்த்தார் அப்படின்னா தண்ணி ரத்த கலரில் வந்துட்டுருக்கு. இந்த பொண்ணு வாயை வாஷ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா சரி ஓகே, அந்த சிங்கில் அந்த ரத்த சாம்பிள்ஸ் இருக்கலாம். அது என்ன டேப்லேருந்து வர தண்ணி ரத்தமாவோட வந்துட்டுருக்கும் அப்படி மாதிரி என்ன, அவர் அந்த தண்ணி எப்படி கையில் பிடிச்சி பார்த்துட்டு இருக்காருங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியே அவர் பெட்ரூமுடைய டோரை யாரோ டம்மு 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 டம்முன்னு பயங்கரமாக தட்டுறாங்க. ரொம்ப நார்மலாக தட்டல, பயங்கரமாக தட்டுறாங்க. இப்போ உடனே என்னாச்சுன்னா, என்னடான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி அப்படி வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நேராக வெளியே வராரு. வந்து அந்த டோரை திறந்து பார்த்துருக்காருங்க. டோரை திறந்து பார்த்தா யாரையும் காணும். இவருக்கு ஒன்றுமே ஓடல, என்னடாச்சு அங்கே தண்ணியை திறந்து ரத்தமாக வந்துட்டு இருக்குது, இங்கே வந்து பார்த்து யாருமே காணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வராருங்க. வந்து பார்த்தா பெட்டில் படுத்துருந்த ஒய்ஃபை திரும்ப காணும். மனுஷன் வெறுத்துட்டாருங்க. வெறுத்தது மட்டும் இல்லாமல் சரி திரும்ப ஒரு வேளை வாஷ்ரூம் ஏற்பாடுன்னு சொல்லிட்டு அவர் வாஷ்ரூம் டோரை திறந்து பார்த்துருக்காருங்க. திறந்து பார்த்தா என்னென்னா வந்துட்டு வாஷ்ரூமில் அந்த பொண்ணு இல்லை. அதுக்கு பதிலாக என்னென்னா திரும்ப போயிட்டு டேப் ஓப்பன் பண்ணுறாரு. டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணிக்கு பதிலாக அந்த ரத்த கலரில் தான் ரெட் கலரில் ஏதோ ஒரு மாதிரி லிக்விட் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவருக்கு ஒன்றும் ஓடலை. திரும்ப வாஷ்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தாருன்னா, அந்த இது வந்துட்டு லக்ஸரி ரிசார்ட் இல்லையா, அதனால் மரத்தில் செய்யப்பட்ட ரிசார்ட்டுங்க. ஸோ அதனால் விண்டோ வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. அவர் வாஷ்ரூம் போட்டு வெளியே வரும்போதே பயங்கரமாக குளிர்ந்த காற்று அடிக்குது. அந்த விண்டோவில் ஒயிட் ஸ்க்ரீன் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ஆடிட்டு இருக்குது. ஸ்க்ரீனை திறந்து பார்த்துருக்காரு மனுஷன். திறந்து பார்த்தா என்னென்னா, அவருடைய ஒய்ஃப் எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா, காலையில் எந்த மேட்டுக்கு மேலே உட்காந்துருந்தாங்களோ, அதை ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த மேட்டுக்கு மேலே உட்காந்துருந்தாங்களோ அதே மேடில் இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபு. இது இவர் இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது. என்னடி அங்கே ஆண்டி போய் உட்காந்துட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து இவர் சொன்னாலும் இவர் மைண்டில் இன்னொரு விஷயம் ஓடுறது என்ன அப்படின்னா, டோரை திறந்து நம்ம தான் பார்க்க போனால் திரும்ப வந்து டோரை போட்டிட்டோம். வாஷ்ரூமில் ஏதோ தண்ணி ரத்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஓகே, இவன் எப்படி நம்ம இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் ஒரு மாடி மாதிரி இருக்குது, அங்கேருந்து கீழே குதிச்சு தான் போக முடியாது. அந்த ரிசார்ட்டில் இருந்து ரூம்லேருந்து ஜன்னலை திறந்து அதுவும் மேலேருந்து கீழே குதிச்சு இப்போ அவன் அங்கே போயிருக்கிறா அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? அதுவும் ஒரு கண்ணமைக்கிற நேரத்தில் எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, இவ்வளோ என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கீழே இறங்கி வரார். வந்ததுக்கப்புறம் தனியாக போண்டா அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்கே வாட்ச்மேன் இருக்காருங்க, அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய ஆள்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிசார்ட்டுடைய ஹெல்ப்பரு, அவரையும் கூப்பிட்டுட்டு இங்கே வாங்க என் கூட வாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு, கதவு நீங்கள் தான் தட்டிங்க அப்படி மாதிரி ஒரு வார்த்தை கேட்காரு. எந்த கதவு சார், உங்கள் என் ரூம் கதவு யார் தட்டான்னு கேட்காரு. ஐயா நான் வரவே இல்லை, நான் இந்த ரிசப்ஷன் இங்கே தான் ஏன் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி மாதிரினா அந்த நபர் சொல்கிறார். சரி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கையில் ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் நேராக போய்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை நான் வாங்க முதல்ல அப்படி மாதிரி என்ன, அவர் அந்த மேட்டரை சொல்லாமல் இவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மேடு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ஏரியா கிட்ட போயிட்டாங்க. அந்த ஏரியா கிட்ட போகிற வரைக்கும் அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்கிறது வந்துட்டு இவர் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏரியா கிட்ட போனதுக்கப்புறம் இப்போ திரும்பி வந்துட்டு என்னென்னா அவர் கேட்டுட்ருக்காரு. அந்த ஒரு 10 ஸ்டெப் தான் இருக்கும் அந்த பொண்ணு இருக்க ஏரியா கிட்ட போகிறதுக்கு. அப்போ பின்னாடி இருக்கவர் ஐயா என்னாச்சு திரும்ப இங்கே வரேங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது, ஒழுங்காக நான் கூப்பிட்டா பின்னாடி வா பார்த்துக்கோ, அதுக்கு நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் மிரட்டிட்டாருங்க. அந்த ஹெல்ப்பரை மிரட்டிட்டு திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த மேட்டுக்கு மேலே அந்த பொண்ணை காணும். உண்மையிலே அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் அன்றைக்கி. இப்போ என்னன்னா அங்கே இருந்துட்டு அவர் சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பொண்ணு பேர் சொல்லி பாப்பா எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணுகிட்டேருந்து எந்த பேச்சு மூச்சிங்கானு ஒரு எதையுமே காணும். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு, இப்போ அந்த பின்னாடி வந்துட்டு இருக்க அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவரு கொஞ்சம் ஏன்னா இவர் திட்டாருன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தலைகுடி நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா இப்போ திரும்பி அவரே கேட்காரு, நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களை விட எனக்கு இந்த ரிசார்ட்டில் என்னென்ன இருக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியுயா, நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்க மாதிரி அந்த ஹெல்ப்பர் சொல்கிறாருங்க. இப்போ அந்த ஹெல்ப்பர் சொல்கிறதுக்கு பேச்சை கேட்டுட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்த விஷயங்களை சொல்கிறார். என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் ஒன்றா இருந்துட்டு இருந்தோம். அப்படி ஒன்றா இருக்கும்போது வாஷ்ரூமில் சத்தம் கேட்டுச்சு, தண்ணி வந்துட்டு ரத்தமாக வந்துட்டு இருக்குது, வெளியே யார கதை தட்டமாக இருந்துச்சு, வந்து பார்க்கறதுக்குள்ளே இந்த ஜன்னல் திறந்து இருக்குது, குளிர்ந்த காற்று அடிச்சுது, வெளியே வந்து பார்த்தா என் ஒய்ஃப் இந்த திண்டைக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தா, இந்த ஒரு மேடு மாதிரி இருக்கு பாருங்க அதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தா. இப்போ இங்கே வந்து பார்த்தா நான் உங்கள்கிட்ட திட்டிட்டு திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ஆள் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதை கேட்டு இருந்தாருன்னா ஆடி போயிட்டாருங்க. முகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது உங்கள் ரிசார்ட் தான், பட் என்னதான் இது உங்கள் ரிசார்ட்டாக இருந்தாலும் உங்களை மீறின ஒரு சக்தி இந்த ரிசார்ட்டுக்குள்ளே இருக்குதியா, அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த நபர் சொல்லியிருக்காரு. அப்போ முகேஷ்க்கு புரியலை, என்ன மீறின சக்தி ஏன் ரிசார்ட்டில் என்னத்தை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி முகேஷ் கேட்கும்போது, ஐயா இல்லை நீங்கள் தங்கியிருக்கிற அந்த ரூம் இருக்குது பாருங்கள்,
அந்த ரூமில் மட்டும் யாருமே இதுவரைக்கும் ஒன்றா இருந்தது கிடையாது. ஒன்றானா புரியலன்னு சொல்லும்போது, அதாவது எவ்வளவோ ரூம்ஸ் இருக்குதுங்க, எவ்வளவோ நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டு கப்புள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. பட் என்னென்னா யார் நீங்கள் இப்போ தங்கியிருக்க அந்த ரூமில் லக்ஸரி ரூமில் வந்துட்டு தங்குறாங்களோ, அது ஈவன் யார் வந்துட்டு கப்புள்ஸ் வந்து தங்குறாங்களோ அவங்க அந்த மாதிரி அவங்க 2 பேர் உடல் அளவில் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலன்னு சொல்லும்போது, அவங்க 2 பேர் உடல் அளவில் தான் ஒன்றா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடி முகேஷ் கேட்க வராருங்க. அப்போ அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயா இங்கே பாருங்க, இப்போ அதே ரூமில் பசங்க 2 பேர் வந்து தங்குவானுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்குவாங்க, அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இப்போ நீங்கள் வந்து தங்கியிருக்க மாதிரி யாராச்சும் கப்புள்ஸ் வந்து தங்க வரும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக கப்புள்ஸ் வந்தாங்கன்னு வந்துட்டு அந்த குளிர் என்ஜாய் பண்ணுறதுக்காக, அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா உடல் அளவில் பாலியல் ரீதியாக ஈடுபட்டுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி ஈடுபடும் போதுலாம் இந்த மாதிரி அசம்பாவிதம் நம்மளுடைய ரிசர்ச்சில் நடந்துக்கிட்டே இருக்குதுயா. ஸோ இதை ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு சரியான சந்தர்ப்பமும் வாய்ப்பாக இல்லை. நாங்கள் சொன்னால் நீங்கள் எங்களை வேலையை விட்டு தூக்கிறீங்களோன்னு ஒரு பயத்தில் நாங்கள் சொல்லாமல் இருந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த நபர் சொல்கிறாரு. சரி இது எப்பத்துலேருந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த முகேஷ் கேட்கும்போது, நான் அந்த உங்கள் ரிசார்ட்டுக்கு வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். 20 வருஷமும் இப்படி தான் நடந்துட்டுருக்குது. உங்கள் அப்பா இருக்கும்போதுலேருந்து இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் மிரண்டு போயிட்டார் இந்த மனுஷன். என்னையா சொல்கிற, 20 வருஷமாக ரிசார்ட்டில் அது இந்த ரூமில் வந்து ஒன்றா இருந்த இந்த மாதிரி அமானுஷமான விஷயம் நடக்குதுன்னா அது சரி நான் எப்படி நீ சொல்கிறத நம்புறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போயே நடந்துட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன வேலையை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த நபர் சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பா சமாதி இருக்குதுங்க, அது பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான்லாம் வேலையை விட்டு தூக்க மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதை முக்கிய சொல்லும்போது, அப்போ அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா இங்கே பாருங்க, எப்போ பாதி நாள் நம்ம ரிசார்ட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம வேலைக்கார ஆட்கள் மட்டும் தான் இருந்துட்டு இருப்போம். ஸோ இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் லவ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அமௌண்ட்லாம் கொடுக்காம அந்த ரிசார்ட்டை நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா இருந்துப்போம். அப்படி நாங்கள் ஒன்றா இருக்கும்போது இந்த ரூம் கொஞ்சம் லக்ஸரி ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அந்த ரூம்லேயும் இருந்து நாங்கள் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ரூமில் போயிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா அந்த பாலியல் ரீதியாக ஈடுபடும் போது எங்களுக்கும் அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்துச்சு. என் ஒய்ஃப்க்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கக்குள்ள நான் பெரிய பாடுபட்டேன், அவளை சரிப்படுத்துறதுக்குள்ளேயும் நான் பெரிய பாடுபட்டேன் அப்படிங்கிற அந்த நம்பர் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் எப்படி சரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அப்பா அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. பாருங்கள், நான் நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், என் ஒய்ஃபை காணும். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இந்த திண்டு தான் என் ஒய்ஃபு காலையில் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. நான் என்ன பண்ணேன், அவளை பத்திரமா எழுப்பும்போது என் ஒய்ஃப் மாதிரி தான் இருந்தால், எதுவும் அமானுஷம் பிடிச்ச மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணிட்டு இங்கேருந்து போகிற வழியில மலை இறங்கணும்னு வைக்கலாம். மலை இறங்குறதுக்கு நடுவில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்துட்டு ஒரு சாமியார் இருக்கார், எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டேன், வேறு ஒரு இடத்த கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போனேன். அங்கே கூட்டு போனதுக்கப்புறம் அந்த சாமியார் தண்ணி எறிஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்க்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததில்லை. பட் நாங்கள் 2 பேரும் இந்த ரிசார்ட்டுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் என் ஒய்ஃபை கூப்பிட்டு நான் வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் சொல்கிறாருங்க. இப்போ உடனே அந்த முகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, சரி அந்த சாமியார் நம்பர் இருந்தால், ஃபோன் நம்பர் இருந்தால் கூட, இல்லை வா சாமியாரை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லும்போது, ஐயா அந்த சாமியாருக்கு ஃபோன் நம்பர்லாம் கிடையாது. இப்போ நம்ம சாமியாரை போய் பார்த்து அவரை கூப்பிட்டு வரலான்னாலும் முதல்ல உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? விடுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், மேபி உங்கள் ஒய்ஃப் திரும்ப ரூமுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சாமியார் என்கிட்ட சொன்ன விஷயம், எக்காரணம் கொண்டும் உங்கள் ஒய்ஃப் கூட திரும்ப அந்த பாலியல் ரீதியாக அந்த உடலுறவு பண்ணுற அந்த விஷயத்தை ஈடுபட்டுறாதீங்க. அன்டில் நாளைக்கு காலையில் அந்த நம்ம சாமியாரை பார்க்குற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்காருங்க. சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த அவர் கிளம்பி போயிடுறாருங்க ஒர்க்கர். இப்போ அந்த ஒர்க்கர் கிளம்பி போனதுக்கப்புறம் இவருக்கு இருந்தாலும் வந்துட்டு இன்னும் முடியலைங்க. அவர் என்ன பண்ணுறாரு, டார்ச் எடுத்து அங்கே எங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடம் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த டார்ச் அப்படியே ரிசார்ட்டை நோக்கி திருப்பி அடிக்கும்போது பார்க்காருங்க, அவர் ரூமில் அந்த ஜன்னல் ஓப்பனாக இருக்கு பாருங்க. அந்த ஜன்னல்ல இருந்து யாரோ எட்டி பார்க்குற மாதிரி, ஒரு பொண்ணு எட்டி பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்குது. திரும்ப டார்ச்சை எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஒருவேளை நம்ம ஒய்ஃப் வந்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு தாட்டில் இவர் அந்த ரூமுக்கு போகிறாரு. அப்படியே அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி பதற்றத்தோடு தான் அந்த ரூம் டோரை திறக்கிறாருங்க. திறந்து பார்த்தா ஒய்ஃப் உள்ளே படுத்திருக்காங்க. அது என்ன மாதிரி ஒரு கூடத்தில் படுத்திருக்காங்க அப்படின்னா, உடம்புல ஒட்டு துணிலாம் படுத்திருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இவர் என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், என்னடி இப்படி படுத்திருக்கிற, ஜன்னலை ஃபஸ்ட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு எதுவும் பேச்சு மூச்சலாம் அப்படி சும்மா படுத்திருக்காங்க. இப்போ இவர் போய்ட்டு ஜன்னலை போட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து அந்த ஒய்ஃப்க்கு மேலே மூடி விட்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாப்பா அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி திரும்ப பெட்ஷீட் எடுத்து விட்றாங்க. அப்படி எடுத்து விட்டது மட்டும் இல்லாமல் இவருக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கு அந்த நபர் சொன்ன விஷயம், எக்காரணம் கொண்டு 2 பேரும் ஒன்றா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு வந்துட்டு அந்த பொண்ணு திரும்ப எடுத்து விட்டுட்டு வாங்க வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி கோரமாக நடந்துக்கிறாங்க. அப்படி நடந்ததுனால என்ன ஆகுதுன்னு வந்துட்டு அவர், நான் சும்மா தான் அவங்ககிட்ட வந்து படுக்க முடியும், எதுவும் என்னால் பண்ண முடியாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. பட் என்ன தான் அவர் ஸ்ட்ரிக்டாக சொன்னாலும் அந்த பொண்ணு இவர் கண் அப்படி பார்த்துட்டே இருந்தாங்களாங்க, வச்ச கண் எடுக்காமல். அதில் இவருக்கு என்ன நடந்துச்சு என்ன தோணுச்சுன்னு தெரியலையா, இவருக்கு டக்குன்னு அதை பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் வந்திருக்கான்.
ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த மாதிரி 2 பேர் ஒன்றா இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சடனாக திரும்ப அந்த பொண்ணுக்கு அந்த பேய் விட்டு பிடிச்சா என்ன தெரியலங்க, விட்டு பிடிச்சிருக்கும் போல். அந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்துட்டு யாரோ ஒருத்தங்க இருந்து அந்த பொண்ணை தள்ளுற மாதிரி இருந்திருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் இப்படி படுத்திருக்காரு, ஒய்ஃப் இப்படி படுத்திருக்காங்கன்னா ஒய்ஃபுக்கு பக்கத்தில் பின்னாடி இருந்து யாரோ தள்ளுற மாதிரி இருந்திருக்கு. அப்படி தள்ளும்போது தான் ஒய்ஃபு ஒரு மாதிரி சுயநலம் வந்து எஞ்சி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தானே இவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றா இருந்துட்டு இருக்கும்போது கூட அந்த ஒய்ஃப் என்னன்னா சரி ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை திரும்ப ஈடுபட்டு தான் இருக்காங்க. அப்படி ஈடுபடும் போது தான் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் படுத்திருக்காரு, நான் இங்கே இருக்கேன், என் பின்னாடி இருந்து யார் தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சடனாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கருப்பு கலரில் உருவம் படுத்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன ஒய்ஃப் பயங்கரமாக கத்தி எந்திக்கிறாங்க. கத்தி எந்திச்சதுக்கப்புறம் என்னடியாச்சு ஏன்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பற்றி ஏன்டி இந்த மாதிரி பாடா படுத்துது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏங்க என்ன திட்டுறீங்க, நான் என்னங்க பண்ணு சொல்லிட்டு ஒய்ஃப் இப்போ ஒரு மாதிரி தன்மையாக பேசினதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம ஒய்ஃபுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன ஒய்ஃப் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள அரவணைச்சு ஹக் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி ஹக் பண்ணும்போது சரி எதுக்கு கத்துன்னு சொல்லும்போது ஏங்க என் பின்னாடி ஏதோ இருக்குதுங்க, கருப்பாக இருக்குதுங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க, நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுங்க, நானா இல்லைங்க, நான் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு ரொம்ப ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சரியான டைம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சரி நீ இங்கே ஏறி ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துட்டு நான் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக வந்துட்டு கீழே போயிருக்காருங்க. அப்படி போகும்போது கூட அந்த ஒய்ஃப் நானும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ நான் 2 நிமிஷத்தில் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கீழே போய்ட்டு அந்த நபர் இருக்கார்லையே, அதாவது அந்த சாமியார் தெரியும் சொன்னார் பாருங்க, அவர்கிட்ட போய்ட்டு என் ஒய்ஃப் மேலே தான் இருக்கிறேன், நான் பார்த்துட்டேன், நான் எப்படியாச்சும் அவளை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், நீ போயிட்டு சாமியாரை கூட்டு வந்துடுது, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த ரிசார்ட்டில் எப்போ வேணாலும் குடும்பத்தை தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன. அவர் ஆக்சுவலி அந்த ரிசார்ட்டே வேண்டான்னு தான் அந்த ஹெல்ப்பர் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்ன ரீசன்னால அவர் ராத்திரியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாமியார் இருக்கிற ஏரியாவுக்கு போய்ட்டு சாமியாரை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இப்போ என்னென்னா இவர் அந்த ஒய்ஃபை வந்துட்டு அந்த ஒய்ஃப் மாதிரியே வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அந்த ஆத்மா வந்து பிடிச்சிடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, இந்த விஷயத்தில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக திரும்ப ரூமுக்குள்ள வந்து அவர் அந்த மாதிரி கட்டில் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க. அவருடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கட்டில் சாஞ்சி உட்காந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்களும் முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இப்போ சாமியார் வந்துடுவார், வந்தால் சாமியார்கிட்ட ஒய்ஃபை கூட்டு போய் காமிக்கணும். அப்போ ட்ரெஸ் போடாமல் இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் கிட்ட ஏமா நீ ட்ரெஸ்ஸை போடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை என்னால் போட முடியாது, ஏம்மா நீ ட்ரெஸ்ஸை போடுமா எல்லாம் முடிஞ்சிருச்சுலான்னு சொல்லும்போது எங்கே முடிஞ்சிருச்சு, உங்களால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இந்த மாதிரி சுகத்தை கொடுக்க முடியலையா, அப்புறம் நீங்கள் என்னத்த ஒரு கணவன் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு ரொம்ப அக்ரெசிவாக கேட்குறாங்க. ஆனால் பட் என்னென்னா அது அந்த பொண்ணு ஒய்ஃப் வாயிலிருந்து வர மாதிரி வார்த்தை மாதிரி தெரிலங்க, அது ஏதோ ஆத்மா திரும்ப வந்து உடம்புல ஏறிட்டு அப்படி பேசுகிற ஒரு வார்த்தையாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத ஹஸ்பண்ட் நல்லா நோட் பண்ணிட்டாரு. அப்படி நோட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்காருங்க, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுற மாதிரியே இல்லை. இவர் திரும்ப வாலண்டியராக போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு அந்த போர்வை இழுத்து முன்னாலும் அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்துட்டு அப்படி பண்ண வச்சு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு திரும்ப ஆத்மா வெளியே போயிடும். அப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டலான்னு பார்த்தா இப்போ அந்த நபரையும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்ட வர விட மாட்டேங்கிறாங்க, தள்ளிப்போ சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இந்த கேப்புக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாண்டி இருந்துங்க, கரெக்டாக சாமியாரும் வந்துருந்தாங்க. காலையில் மணி ஒரு 3:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு சாமியார் வந்ததுக்கப்புறம் என்ன எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூமில் தான் இருக்காங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ இந்த நபர் வந்துட்டு அதாவது ஹெல்ப்பர் வந்துட்டு ரூம் கதவை தட்டுறாரு. தட்டினதுக்கப்புறம் இந்த அண்ணா ரூமை திறந்து வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு சாமியார் வந்துட்டாங்களா, வந்துட்டாங்க ஏன் ஒய்ஃபை கூப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது இல்லை கூப்பிட்டு வர முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, சாமியாரை வர சொல்லுங்க, அப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சாமியார்கிட்ட சொல்லிக்கிறேன், சாமியாரை வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சாமியார் டோர் கிட்ட வந்திருக்காரு. இப்போ அந்த ஹெல்ப்பர் நீங்கள் கொஞ்சம் தள்ளிப்போங்கன்னு சொல்லிட்டு ஐயா இந்த மாதிரி வந்துட்டு என் ஒய்ஃபை ட்ரெஸ்ஸை போட மாட்டேங்கிறான், எப்படி என்ன பண்ண தெரியலன்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பழைய நியூஸ் பேப்பரில் மடக்குன்னு ஏதோ ஒரு பொட்டலை மாதிரி இருந்திருக்குதுங்க. அந்த பொட்டலத்தை இந்த நபர் அதாவது முகேஷ் கையில் கொடுத்து எப்படியாச்சும் உன் மனைவியுடைய கைக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடு, கைக்குள்ளே வச்சு இப்படி இதான் அந்த கைக்குள்ளே வச்சு இப்படி பிடிக்க வச்சிரு, ஒரு நிமிஷம் நீ பிடிச்சி வச்சிருந்தா போதும், அப்புறம் ஓரளவு எல்லாம் கிளியர் ஆயிரும் தம்பி, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த சாமியார் சொல்லியிருந்திருக்காரு. இவர் திரும்ப அதை வாங்கிட்டு ஒய்ஃப் கிட்ட போகிறாங்க. அப்படி போகும்போது இப்போ ஒய்ஃப் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நேரம் ஐஸ் வைக்கிறாருங்க, இங்கே பாரு நான் பண்ணது மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் நல்லா பண்ணுறேன் அப்படி மாதிரி என்னென்னா அந்த அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் நான் நல்லா பண்ணுறேன், பாலியல் ரீதியாக ரொம்ப நேரம் உனக்கு பண்ணுறேன் அப்படி மாதிரி விஷயங்களை அவர் சொல்லிட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒய்ஃபோட கையை வந்துட்டு லாக் பண்ணிட்டாரு. அந்த பொட்டலத்தை இவங்க 2 பேர் கைக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ண மறுகணம் என்ன ஆகுதுன்னா இவர் கை தரன்னு சூடு அப்படி சூடாக கொதிக்கிறது அவருக்கு தெரிய வருது. இருந்தாலும் அவர் கை எடுக்கலைங்க, பயங்கரமாக கை சூடாகிட்டு இருக்குது. இப்போ அந்த ஒய்ஃப் கண்ணை பார்க்குறாங்க, ஒய்ஃப் கண்ணுலாம் அப்படி ரெட் ஆகிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஆக்ரோஷமாக விட்றா கையை விட்றா, என்னடா வச்சிருக்க கைக்குள்ளே, என்னடா கைக்குள்ளே வச்சிருக்க கையை விட்றா அப்படிங்கிற மாதிரி என்ன. இப்போ தான் அவர் ஒய்ஃபு உடம்புக்குள்ளே இருந்து அந்த ஆத்மா வெளியே வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்துற விஷயங்களையும் அந்த நபர் பார்க்குறாரு. பார்த்து அவர் கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காரு. உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கிட்டு அவர் கை எடுக்கிற மாதிரி இல்லைங்க,
ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே கத்தி எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அப்புறம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்ட மாதிரி ஸ்டேஜுக்கு போயிருந்தாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ் ஏதாவது நைட் ட்ரெஸ் மாதிரி டக்குன்னு தூக்கி என்ன பண்ணுறாரு, ஒய்ஃப்க்கு தூக்கி போட்டுட்டு இப்போ சாமியார்கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் சாமியார் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி அந்த ஹெல்ப்பரும் சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இவரும் அவருக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த சாமியார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு எழுப்புறாருங்க. தண்ணி தொளிச்சு எழுப்புனா அந்த பொண்ணு நார்மலாக எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இடத்துக்கு கூட்டுவாங்க போனால் அங்கே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே ஒரு கார் இருக்கு இல்லையா, அந்த காரில் ஏற்றிட்டு சாமியார் அந்த ஹெல்ப்பரும் கூட வராருங்க. இவங்க 2 பேரும். ஸோ பின்னாடி சாமியார் ஹெல்ப்பர் இருக்காங்க, முன்னாடி இவங்க 2 பேர் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமியார் இருக்க அந்த லொக்கேஷனுக்கே போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் அந்த சாமியாருக்கு வந்துட்டு முழு பவர் இருக்கும். அவர் வணங்குற அந்த தெய்வம் எல்லாமே அங்கே தான் இருந்துட்டு இருக்கு போல காட்டுக்குள்ளே. அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஸ்பாட்டு இன்னும் பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த ரிசார்ட்டே காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துட்டு இருக்குது. அவர் இருக்கிற இடம் சின்னதாக நடுக்காட்டுக்குள்ள ஒரு குடிசை மாதிரி போட்டு அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கார் மனுஷன். வெளியே இந்த உரல் அம்மி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குது. அவர் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு சின்னதாக ஒரு மரத்துக்கு கீழே வந்துட்டு ரொம்ப கருப்பு கலரில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் துணி சுற்றினா கருப்பு கலர் கல்லுங்க, இவ்வளோன்ட்டு சின்ன கல் இருக்குது. அதுதான் அந்த சாமியார் வணங்குற அந்த சாமியாருடைய தெய்வமாக. எல்லாமே அந்த சாமியாருக்கு அதானாங்க. இப்போ அந்த சாமிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த பூசாரி அந்த பொண்ணையும் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப அந்த சாமியார் பல மந்திரங்களை போட்டதுக்கப்புறம் நீ யார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது திரும்ப அந்த பொண்ணு உடம்புக்குள்ளேருந்து அந்த ஆத்மா வெளியே வருது. வெளியே வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக வந்துட்டு கத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ யாரும் சொல்லலை அப்படின்னா உன்னை அடியோடு அடிச்சிடும் அந்த சாமியார் மிரட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா நான் யார் அப்படிங்கிறத அந்த ஆத்மாவுடைய ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிக்குது. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த யார் 3 பேர் மிரண்டாங்க. சாமியார் மிரண்டாரு, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் மிரண்டாரு, வந்திருக்க ஹெல்ப்பர் மிரண்டாரு. அப்படி அந்த ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரிசார்ட்டுக்கு ஓனரே இந்த நபர் கிடையாதுங்க, இந்த ரிசார்ட்டுக்கு ஓனரே அந்த பொண்ணு தான். ஆக்சுவலி அந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது பாருங்க, அந்த ஆத்மா தான் அந்த ரிசார்ட்டுக்கு ஓனரே. அந்த ஆத்மா அப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதாவது இவருடைய தாத்தா தான் இப்போ வந்து முகேஷ் இருக்கார் பாருங்க, அவருடைய தாத்தா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு. பட் என்ன ரீசனுக்காக அப்படின்னா அந்த பொண்ணுடைய இடம் தான், அந்த பொண்ணுடைய ரிசார்ட் தான் இது எல்லாமே. அப்போ அந்த பொண்ணுடைய இடத்தையும் ரிசார்ட்டு அது போக நகை பணத்தில் அபகரிக்கிறதுக்காக நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயங்கள் மட்டும் போதும், நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு அதெல்லாம் முடியாது, என்னை ஏமாத்திட்டேங்கன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்ன ரீசனால அந்த பொண்ணை அந்த ரூம் இருக்குது பாருங்க, ஒரு ரூம் லக்ஸரியஸ் ரூம் இவங்க தங்கியிருந்தாங்கல்ல, அந்த ரூம்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஃபுல்லாக சீரழிச்சு அந்த பொண்ணை அங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சு அடித்து கொண்டது மட்டும் இல்லாமல் பின்னாடி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு பாருங்க, அந்த மேட்டுக்குள்ளே புதைச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அந்த மேடுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த இறந்து போன இந்த பொண்ணுடைய ஆத்மா தான். நான் எப்படி அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கும்போது இந்த நபருடைய ஒரு வகையில் ஆட்சின்னு கூட, அதாவது பாட்டின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், அந்த முகேஷுடைய பாட்டின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அந்த பொண்ணு இது பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து அந்த பொண்ணு பயங்கர வெறியில் இருந்துட்டு இருக்காங்க. நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழி வாங்கணும்னு வெறியில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணால் எப்படி பழி வாங்க முடியும் அப்படின்னு சொன்னேன், அந்த ரூமில் வேறு யாராச்சும் வந்துட்டு 2 பேர் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பொண்ணால் பழி வாங்க முடியுமா. அது ஏன் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கும் தெரில, அந்த சாமியாருக்கும் தெரில. அந்த பொண்ணு சொல்கிற விஷயம் தான், என்னால் வந்துட்டு அந்த ரூமில் யாராச்சும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு என்னால் பொறுக்க முடியாது, எனக்கு அப்போ தான் ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும், நான் அவங்களுக்குள்ளே வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து நான் ஒரு மாதிரி புகுந்து அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன், இது ஏன் நான் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏமா நீ பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் இவங்க தாத்தா பண்ணதுக்கு இவர் என்னமா பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, எங்க ஏன் சந்ததிக்கு வர வேண்டிய சொத்து எல்லாமே இப்போ இவன் சந்ததி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நான் அந்த மாதிரி எப்படிங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருக்க முடியும், இறந்தும் நான் போக முடியாமல் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், சொர்க்கத்துக்கு போக முடியாமல் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதாவது வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன கொஞ்ச நாள் வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க, இந்த ரிசார்ட்டை வச்சு கேவலமான வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணுடைய ஆத்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா அந்த கேவலமான வேலையை பார்க்கறது இந்த ரிசார்ட் ஓனர் கிடையாது, ரிசார்ட்டில் வேலைக்கு வச்சிருக்க வேலைக்கார ஆட்கள். அதுவும் அந்த ஆத்மா மூலியமாக சொல்லி இந்த ஓனர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ உனக்கு என்னதான் பண்ணுங்கிறன்னு சொல்லும்போது அந்த ஆத்மா சொல்கிற விஷயம் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நான் தான் இந்த ரிசார்ட்டுடைய ஓனரு, ஆனால் என் பேர் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க என்னுடைய பேர் வந்துட்டு ஜாஸ்மின் அப்படிங்கிறது. அதாவது இந்த இங்கிலீஷ்காரங்களும் நம்ம ஊருக்காரங்களும் சேர்ந்த ஒரு கலவன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது அப்போலாம் பிரிட்டிஷ் இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்படி அங்கே உள்ள ஆட்களும் இங்கே உள்ள ஆட்களும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை, அப்படி அந்த குழந்தைக்கு பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் அந்த ஜாஸ்மின் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த ரீசனால தான் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய சொத்துக்கள்லாம் இருந்துட்டு இருந்திருக்குது. இப்போ இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக இவருடைய தாத்தா தான் முகேஷுடைய தாத்தா வந்துட்டு அந்த பொண்ணை ட்ராமா போட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அப்ரூட்டாக தெரிய வந்திருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சாமியார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாருமா எனக்கு என்ன பண்ண அப்படிங்கிறது தெரியல, நான் அவர்கிட்ட கேட்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வராருன்னு, ஐயா இங்கே பாருங்க இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் துரோகம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது, இப்போ அதுக்காக எனக்கு இருக்கிற சொத்தை
மொத்தம்லாம் வந்துட்டு நான் ஏதோ யாருன்னு தெரியாதவங்களுக்கு எழுதி வைக்க முடியாது, நான் இதை நம்பி தான் என் லைஃப் சந்ததிலாம் இருந்துட்டுருக்கு அப்படி மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வேணாம் எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணுக்கு பேர் வச்சு நான் ஒரு கல்லறை கட்டி வச்சுருந்தேன், இந்த ரிசார்ட்டுடைய பேரி நான் வந்துட்டு ஜாஸ்மின் ரிசார்ட் அப்படி மாதிரி நான் மாற்றிக்கிறேன் அப்படி மாதிரி என்ன ஒரு வார்த்தையை வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்படியே அந்த ஆத்மா கோவம் அடங்குற மாதிரி தெரில, அவர் இதை தான் பண்ணுவார், இப்போதைக்கு எனக்கு வேறு வழி தர்றமா நான் உன்னை விரட்ட போகிறேன் அப்படி மாதிரி சொல்லி அந்த சாமியார் வந்துட்டு அந்த ஆத்மா விரட்டிருக்கிறாருங்க. அப்படி விரட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணு நார்மலாக இருக்காங்க. நார்மலானதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு வெர்ஜின், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயங்கள் எதையும் ஈடுபட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஆத்மா வந்து அந்த ஆத்மா கூட சேர்ந்து இந்த இவருடைய கணவர் கூடயும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு உடம்புலாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சு. ஈவன் அந்த பொண்ணு அந்த பீரியட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சாகர நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் எப்படியே கடவுள் புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்னா அந்த பொண்ணை டாக்டர்லாம் காப்பாற்றி எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு பத்திரமா அமைச்சு வச்சுருக்காங்க போல். ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த ஹெல்ப்பர் இருக்கார் பாருங்கள், இவரை தவிர்த்து மிச்சம் அங்கே வேலை பார்த்துருக்க எல்லா நபரையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. தூக்குனது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்ப்பருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிறதுனால யார்கிட்டையும் சொல்லாமல் சீக்கிரட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிசார்ட் ஓனர் வந்து சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஹெல்ப்பர் இருக்கார் பாருங்க, இவரையுமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாருங்க. அந்த விரக்தியில் தண்ணியை போட்டு பார்த்தீங்கன்னா மனுஷன் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எல்லா கதைகளையும் வந்துட்டு புலம்பியிருக்காருங்க. அப்படி புலம்பும் போது தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு அதுக்கு இந்த கதை போய் அந்த பொண்ணு மைண்டுக்குள்ளே பல நாளாக ஓடிட்டு இருந்துருக்கு இந்த கதை இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு அமானுஷமான திகில் கதையிலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் இப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அந்த ஓனருக்கு தாத்தாக்கு நடந்த சம்பவங்கள், அந்த தாத்தாவுடைய அந்த ஒருத்தங்க ஏமாற்றி திருமணம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க பாருங்கள், அந்த ஜாஸ்மின் அவங்களுக்கு நடந்த இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பாய்.